So வணக்கம் தமிழ் மக்களே and welcome back to another video. இன்னைக்கு நம்ம கிட்ட டாடா அல்ட்ராஸ் ரேசர் எடிஷன் இருக்கு. இந்த கார் வந்து 9.5 lakh பிரைஸ் ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ஃபா செக்மெண்ட்ல எந்த கார்லயும் இத்தனை ஃபீச்சர்ஸ் கிடையாது, அதுவும் இந்த பிரைஸ் ரேஞ்சில். ஏன்னா இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், சேஃப்டி, மெயினா டாட்டானாலே சேஃப்டி தான். அண்ட் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து 2 ஏர்பேக்ஸ்ல வாங்கிச்சு இந்த வண்டி. இப்போ இந்த வண்டி 6 ஏர்பேக்ஸோட வந்து ஒரு சன்ரூஃப், வென்டிலேட்டர் வச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. இந்த வீடியோல இந்த ஃபீச்சர்ஸ் பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட போக போறோம். ஸோ உங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவை. காசா பணமா தட்டி விடுங்கப்பா. So let's begin the video. ஸோ நம்ம டைரக்டா இப்போ இன்ஜின் பேக்கே போயிடலாம். பானெட் வந்து ஃபுல் பியானோ பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரீட்மெண்ட்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்லாக்கிங் பானெட் ஈஸி தான், பட் பானெட்டோட வெயிட் நல்லா இருக்கு. அண்ட் இந்த இன்ஜின் வந்து 1.2 லிட்டர் ரெவட்ரான் டர்போ பெட்ரோல் இன்ஜின். ஆக்சுவலி நெக்ஸான் கார்ல வந்த இன்ஜின் இது. இந்த இன்ஜின் வந்து 120 bhp அண்ட் 170 Nm ஆஃப் டார்க். அண்ட் இங்க வந்து நல்ல ஒரு சவுண்ட் டேம்பிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேல வந்து செம்ம ஹெவி தான், நல்ல ஒரு குட் வெயிட் பானெட் தான் சொல்லுவேன். அண்ட் அப்படியே பானெட் மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் வந்து ஆல் ஓவர் த கார் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து ரூஃபோட எண்ட் வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. அந்த ரேசிங் ஸ்ட்ரைப்ஸான ஒரு ஃபீல் கிடைக்குது இந்த வண்டியில. அண்ட் 2D டாடா லோகோ, 360 டிகிரி கேமரா கிங்க அண்ட் வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைமண்ட் கைண்ட் ஆஃப் டிசைன்ல ஏர் வென்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் பியானோ பிளாக் ஃபினிஷ்ல இருக்கு. அண்ட் இந்த கார்ல ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஃபுல்லா எல்இடி கிடையாது, எல்இடி அண்ட் ஹாலோஜன் ரெண்டும் கலந்த மாதிரி தான். எல்இடி ப்ரொஜெக்டர் வருது அண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் கூட தராங்க. கீழே வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் கைண்ட் ஆஃப் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஏர் வென்ஸ் இன் ரெக்டாங்குலர் ஷேப். அண்ட் சைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டுவெல் டோன் செப்பரேஷன் கிளியரா தெரியும். ரேசர் பேட்ஜிங் இருக்கு, இங்க இண்டிகேட்டர்ஸ். அண்ட் கீழே வந்து 16 inch டைமண்ட் கட் அலாய்ஸ் வித் டிஸ்க் பிரேக். இதான் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் அண்ட் அட்ராக்டிவ் திங் இந்த கார்ல. ஆக்சுவலி இது வந்து ரேடியல் டயர், 185/60 R16 inch wheels, 85h ஸ்பீட் லிமிட். ஸோ மேலே உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் நல்ல ஒரு டீசென்ட் சைஸ் வித் சஸ்பென்ஷன் எல்லாம் கிடைக்குது இந்த வண்டியில. அண்ட் இங்க பியானோ பிளாக் ஃபினிஷ், ORVMs வித் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் அண்ட் 360 டிகிரி கேமராவோட வருது. அண்ட் சைட் ஸ்கர்ட்ஸ் வந்து டீசெண்டா டுவெல் டோன்ல கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் அண்ட் இன்னொன்று வந்து பாடி கலர் அட்டாமிக் ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க. இந்த காரோட வில் பேஸ் 2501 mm. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா டோர் ஹேண்டில்ஸ் பாடி கலர் அண்ட் ரிக்வெஸ்ட் சென்சரோட வருது வித் கீ ஹோல் ஃபாப். அண்ட் யூஸ்வலா பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட் ஏ பில்லர்ல இருந்து பி பில்லர் எண்டிங் வரைக்கும் தருவாங்க. இது வந்து பானெட்டோட எட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் மேல வந்து ரேசிங் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க வித் ஃபேடிங் எட்ஜஸ் அண்ட் ஷார்க் ஃபின் ஆண்டனா. பாடியில வந்து இந்த லைனிங் டிசைன்ஸ் எல்லாம் சூப்பர்பா இருக்கு. அண்ட் டோர் ஹேண்டில் வந்து ஒரு சேஞ்சுக்கு இந்த இடத்துல இருக்கு. இந்த ஸ்விஃப்ட், கரண்ட் ஸ்விஃப்ட் இல்லாம ஓல்டர் ஸ்விஃப்ட்ல வந்து டிசைன்லயே. பட் இந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டுவெல் டோன் இன்னும் அட்ராக்டிவா இருக்கு. பின்னாடி வந்து ஹாலோஜன் லைட்ஸ் தான் வருது, நோ எல்இடிஸ் ஆன் த பேக். ஃப்ரண்ட்ல வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் வருது. அண்ட் இந்த வீல்ஸ் வந்து 16 inch wheels with drum brakes and same size as front wheel, 185/60 R16 inch wheel. அண்ட் ஸ்பீட் அண்ட் லோட் ரேட்டிங் வந்து 85H. ஸோ அது இன்னொரு வாட்டி உங்களுக்கு மேலே டிஸ்பிளே பண்றேன். அண்ட் பின்னாடி வந்து உங்களுக்கு டிஃபாகர் லைன்ஸ், ஹை ரியர் மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், ஷார்க் ஃபின் ஆண்டனா அண்ட் ஒரு சூப்பர் ஸ்பாய்லர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்போர்ட்டி பியானோ பிளாக் ஃபினிஷஸோட. அண்ட் இங்க வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங்க்லர்ஸ் கிடைக்குது, வோக்கல் ஃபார் லோக்கல் ஸ்டிக்கர். அண்ட் இங்க வந்து சேம் எல்இடி லைட்ஸ் வித் பியானோ பிளாக் அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கு. அல்ட்ராஸ் பேட்ஜிங் டார்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஐ டர்போ பிளஸ் வித் பார்க்கிங் சென்சர்ஸ், கேமரா. இந்த கார்ல 360 டிகிரி பார்க்கிங் கேமரா அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ். பம்பர்ஸ்ல வந்து உங்களுக்கு ட்வின் ரிஃப்ளெக்டர்ஸ் அண்ட் ஹார்ட் பிளாஸ்டிக் ட்ரீட்மெண்ட். அண்ட் கீழே வந்து டுவெல் எக்ஸாஸ்ட், கீழே நீட் பேக்கிங்கோட கொடுத்துருக்காங்க. பூட் ஓபன் பண்ற நாப் வந்து லோகோ கடியில கொடுத்துருக்காங்க. அந்த 2D லோகோ பின்னாடி ஒரு நாப் மாதிரி இருக்கும். அதை பிரஸ் பண்ணோடனே இந்த ஹைட்ராலிக்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் லிஃப்ட் பண்றதுக்கு. ஹோல் வெயிட் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்காது. பார்ட்டிஷன் ட்ரேவோட வருது அண்ட் ஹைட்ராலிக்ஸ் ரெண்டு பக்கமும் கிடைக்குது. மேல ஹேண்டில் அண்ட் இது வந்து ஸ்கிராச்சி பிளாஸ்டிக்ஸ். அண்ட் கீழே வந்து பிளாஸ்டிக் ட்ரீட்மெண்ட்ல டாடா லோகோ அண்ட் இந்த பக்கமும் டாடா லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டீரியர்ஸ்ல பார்ட்டிஷன் ஷெல்ஃப் கேன் பி ரிமூவ். அண்ட் இங்க டாப் டெதர் ஃபங்க்ஷன்ஸ் வருது, ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் மோட்ஸ் கூட இருக்குன்னா 3 kg ஹூக் சப்போர்ட் இருக்கு. அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 inch ஸ்பேர் வீல் கிடைக்குது. பட் அது வந்து 2 inch ஸ்மாலர் வீல்ஸ், பட் ஓகே. அண்ட் இங்க வந்து வார்னிங் ட்ரையாங்கிள் அண்ட் லோடிங் லிப் ஆஃப் பூட் வந்து ஓவர் ஹைட்ல தான் இருக்கு. ஆனா கஷ்டம், பட் ஓகே. இந்த பூட் வந்து டோட்டல் கெப்பாசிட்டி 345 liters. அண்ட் இங்க பின்னாடி வந்து இந்த சீட் ஃபுல்லா ஃபோல்ட் ஆகிற மாதிரி சீட். இதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரெஷர் போட்டா போதும், ஃபுல்லா ஃபோல்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்பேஸே இருக்கலாம். பட் ஃபிளாட் ஃப்ளோர் கிடையாது, ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்கும். மற்றபடி இங்கே வந்து ஒரு நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது இந்த ஸ்மால் ஹேட்ச் பேக்கில். அண்ட் பம்பரோட சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மட் ஃபிளாப்ஸ் டிசைன் மாதிரி, எக்ஸ்டெண்டட் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க.
கொடுத்துருப்பாங்க. டிஃபால்ட் மட் ஃப்ளாப்ஸ் கிடையாது. அதுலேயே வந்து மட் ஃப்ளாப்ஸ் மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் தான் வருது. சிம்பிள், எஃபெக்டிவ் அண்ட் காஸ்ட் கட்டிங். டோர் ஹேண்டில்ஸ் வந்து மேலே கொடுத்துருக்காங்க ஹார்ட் பிளாஸ்டிக் சரௌண்ட்ஸோட. இந்த டோரில் என்ன ஸ்பெஷாலிட்டினா 90 டிகிரி ஓப்பன் ஆகுது. சச் அ வைட் ஓப்பனிங் டோர் அண்ட் இம்ப்ரெசிவ் டோர் தான் நான் சொல்வேன். ஸோ இந்த சீட்டை தூக்கி மேலே வச்சுப்போம். அண்ட் இந்த சீட் வந்து ஃபுல்லி லெதர் அப்போல்ஸ்ட்ரி, 2 ஹெட்ரெஸ்ட் கிடைக்குது அண்ட் ஒரு ஆம்ரெஸ்ட், கப் ஹோல்டர்ஸ் எதுவும் கிடையாது, நார்மல் ஒன் தான். அண்ட் சீட்டோட டிசைனிங் ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் கிடைக்குது, பெர்ஃபரேட்டட் ஹோல்ஸ் கிடைக்குது அண்ட் ஆரஞ்ச் ஸ்டிச்சஸோட லக்ஸுரியா ப்ரீமியமா இருக்கு. கம்ஃபர்ட் சீட்ஸ் கூட, ஏன்னா இதில் உட்காந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு. அண்ட் இங்கே ஏர் பேக்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த பிபிஎல்ல இருக்க ஏர்பேக்ஸ் வந்து கர்டன் ஏர்பேக்ஸ் ரெஃபர் பண்ணுது. அண்ட் இந்த டோர்ஸில் உங்களுக்கு டீக்ரோம் டோர் ஹேண்டில்ஸ், ட்வீட்டர் அண்ட் கீழே வந்து ஒரு பெரிய ஸ்பீக்கர், பாட்டில் ஹோல்டர்ஸ் அண்ட் மேலே வந்து பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸோட வருது. பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் சாஃப்ட் ஹார்ம் டச் ஃபீல் கிடைக்குது. அண்ட் இன்டீரியர்ஸில் ஃப்ரண்ட் சீட் மேலே நல்ல ஒரு லெதர் ஃபினிஷஸ் வித் ஸ்கூப்ட் அவுட் டிசைன்ஸோட வருது அண்ட் கீழே ஃப்ளோர் மேட்ஸ் கூட வருது. அண்ட் ரியர் டோரில் சைல்ட் லாக் சிஸ்டம் வந்து மேனுவலாக தர மாதிரி இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் புஷ் அப் அண்ட் புல் டவுன்ற ஆப்ஷன் மாதிரி தான். அண்ட் என்ட்ரு ஆகும்போதும் ஹெட்டு வந்து மைண்ட் பண்ண எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா ஈஸி என்ட்ரன்ஸ் தான். 165mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், நல்ல ஸ்கூப்ட் அவுட் டிசைன், மேக்ஸின் ஹோல்டர்ஸோட வருது. அண்ட் கீழே வந்து தை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் 4 out of 5 ரேட் பண்ணுவேன். அண்ட் ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி இந்த ஆங்கிளில் தெரியாது, இந்த ஆங்கிளில் வந்து ஹெட்ரூம் நல்ல ஒரு 2 fingers கேப் தான், பட் டீசென்ட் ஒன், ஸ்மால் டீசென்ட் தான் சொல்லுவேன். அண்ட் சென்டர் கன்சோல் வந்து ட்வின் ஏசி வென்ட்ஸ், மொபைல் ஹோல்டர் அண்ட் 5 volt சார்ஜிங் சாக்கெட்டோட வருது. அண்ட் அப்படியே சீட் மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் மவுண்ட் ஆப்ஷன்ஸோட வருது. ஸோ ரியரில் வந்து உங்களுக்கு 2 ஏர்பேக்ஸில் 4 star ரேட்டிங் கிடைக்குது. அண்ட் ஏர்பேக்ஸ் ஆன் பி பில்லர்ஸ் விச் ரெஃபர்ஸ் கர்டன் ஏர்பேக்ஸ். பார்ட்டிஷன் ட்ரே இருக்கிறதால பின்னாடி கூட ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம், பில்லோஸ் அந்த மாதிரி. உள்ள வந்து ஒரு நல்ல சைஸ் சன்ரூஃப், டீசென்ட் சைஸ் இந்த ஹேட்ச்பேக். அண்ட் ஃப்ரண்ட் இன்டீரியர்ஸில் வந்து உங்களுக்கு டுவெல் டோன் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக ஃப்ரண்ட்டுக்கு போயிடலாம். அண்ட் இந்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேட்டட் ஆப்ஷன்ஸ் வந்து 4-way மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன், நாட் 6-way. ஹைட் அட்ஜஸ்டிங் மட்டும் கிடையாது. சேம் பெர்ஃபரேட்டட் கைண்ட் ஆஃப் சீட்ஸ் ஃபார் வென்டிலேஷன், ரேசர் பேட்சிங் அண்ட் அந்த ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ். இங்கே பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட்ஸ், நல்ல ஒரு கிளாசி பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் சொல்லலாம். அண்ட் ரியர் இன்டீரியரில் ஒன்று மிஸ் பண்ணோம், என்னன்னா இதுதான். ஸோ இங்கே ஹேண்டில்ஸ் கிடைக்குது அண்ட் ஒரு ஹூக் கூட கிடைக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் ஆப்ஷன்ஸ் கூட வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கன்வீனியன்ட், நைஸ், டீசென்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சில காரில் அது கூட கிடைக்காது. ஃப்ரண்ட் டோர்ஸில் சேம் டீக்ரோம் டோர் ஹேண்டில்ஸ், ட்வீட்டர்ஸ், பவர் விண்டோ கண்ட்ரோல் அண்ட் சாஃப்ட் டச் ஃபினிஷஸ், பாட்டில் ஹோல்டர்ஸோட வருது. 2 பாட்டில் வைக்கலாம். அண்ட் கீழே வந்து ஸ்பீக்கர். அண்ட் இந்த இடத்துல பேசஞ்சர் ஏர்பேக் ஆன் ஆஃப் பண்ணலாம். ஏசி வென்ட்ஸ்க்கு அந்த பக்கம் ஹோல்ஸ் கூட கிடைக்குது. பியானோ பிளாக் கிளாசி ட்ரீட்மெண்ட்ஸ் இதுதான் சொன்னேன். அண்ட் 10.25 inch இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம். அண்ட் இங்கே வந்து ஒரு ஹூக் கூட கிடைக்குது. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு கன்வீனியன்ட் ஸ்டோரேஜ் ஏரியான்னு சொல்லலாம். கீழே வந்து நல்ல மேட்ச் தராங்க. ஸோ இதெல்லாம் ஆக்சசரிஸில் ஆட் ஆயிரும் இந்த மேட்ச் எல்லாம். அண்ட் இங்கே வந்து ஒரு டைனி குவார்டர் விண்டோ கிடைக்குது. கீழே சேம் 360 டிகிரி பார்க்கிங் கேமரா இருக்கிறதால எல்லா சைடு, ஆல் த 4 sides சிங்கிள் கேமராஸ் கிடைக்குது. இந்த டோரில் ரிக்வெஸ்ட் சென்சரோட வருது. அண்ட் இந்த டோரில் சேம் அதே டீக்ரோம் டோர் ஹேண்டில், ஸ்வீட்டர்ஸ், ஸ்பீக்கர்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ். அது தாண்டி இங்கே எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர், ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் கீழே ஏதோ ஸ்கஃப் பிளேட் கிடையாது. இந்த இடத்துல டயர் ப்ரெஷர் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ட் வித் அட்டாமிக் ஆரஞ்ச் சரௌண்ட், ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன், ஃபாக் லைட்ஸ், 360 டிகிரி கேமரா அண்ட் சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டமோட பட்டன் இருக்குது. அண்ட் இந்த பியானோ பிளாக் சரௌண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் லக்ஸரியாக இருக்குது. ஹெட்லைட் கண்ட்ரோல் விச் இஸ் ஆட்டோமேட்டிக் அகெயின். அண்ட் இந்த சீட் வந்து 6-way எலக்ட்ரிக்கலி இல்லை, மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ். அது வந்து தான் குறை. பட் ஓகே, 6-wayன்றதால வென்டிலேட்டட் ஆப்ஷனோட வருது. பட் ஓகே. அண்ட் இங்கே வந்து ஒரு டீசென்ட் காயின் ஸ்டோரேஜ். அண்ட் கீழே ஆக்சிலேட்டர் பிரேக் கிளச் எல்லாம் வந்து உங்களுக்கு அலுமினியமில் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். பட் ஃபைன் அகெயின் ஃபைன், ஏன்னா இந்த ப்ரைஸில் இதெல்லாம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். டேஷ்போர்ட் மேலே வந்து ஒரு நல்ல டெக்ஸ்சர் டிசைன்ஸோட நல்ல லாட் ஆஃப் டிசைன்ஸில் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ டிமிங் மிரரில், இட்ஸ் அ மேனுவல் டிமிங் அகெயின். அண்ட் மேலே வந்து உங்களுக்கு லைட் ஃபங்க்ஷன், எஸ்ஓஎஸ் அண்ட் பேசஞ்சர் ஏர்பேக்ஸ், ஒன் டச் சன்ரூஃப் ஆப்ரேஷன். அண்ட் இங்கே வந்து டிக்கெட் ஹோல்டர்ஸ். அண்ட் அந்த பக்கம் உங்களுக்கு மிரர் கிடைக்குது வித் நோ லைட்ஸ். இதெல்லாம் வந்து என்ட்ரி லெவலில் சாதாரணமானது தான். பட் ஓகே. அண்ட் இங்கே வந்து ஏர்பேக்ஸ், இது கூட கர்டன் ஏர்பேக்ஸ் தான் ரெஃபர் பண்ணுது. அண்ட் இந்த க்ளோ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட்டோட வருது. அண்ட் உள்ள வந்து கூலிங் ஃபங்க்ஷன் அண்ட் லைட் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. அண்ட் கார்டோட ஈஸ்டர் எக்ஸ் அண்ட் டிக்கெட் ஹோல்டர்ஸ், கப் ஹோல்டர்ஸ், பென் ஹோல்டர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ஒரு க்ளோ பாக்ஸில் வச்சுருக்காங்கன்னா பாருங்கள். சென்டரில் வந்து ஏசி வென்ட்ஸ், 10.25 inch இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்
Altroz badging, piano black treatments. ஸோ Altroz badging வந்து ஒரு கிளாசி ட்ரீட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க அந்த டல் சில்வர் ஃபினிஷ்ல. அண்ட் கீழே ஃப்ரண்ட் ரியர் டேஃபாகர் அண்ட் ப்ளோவர் ஸ்பீட் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் ஏசி ஆப்ஷன்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ். பாருங்க எத்தனை ஃபீச்சர் இருக்கு இந்த இடத்துலன்னு. அண்ட் நீங்க வந்து ஆல் த ஸ்டப்ஸ் வென்டிலேஷன் ஆப்ஷன்ஸ் அது ஆன் ஆஃப். அண்ட் கீழே USB A type, C type and a 12 volt charging adapter for tire blower mission. And கீழே வந்து wireless charging pad with some indication signs over there. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் வித் லிஃப்ட் அப் கைண்ட் ஆஃப் ரிவர்ஸ் கியர். அண்ட் இந்த கியர் பாக்ஸ்க்கும் ஒரு சரௌண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாமிக் ஆரஞ்ச் கலர். அண்ட் இங்கே வந்து ட்வின் கப் ஹோல்டர் ஸ்கீ ஃபாப் லோகோவோட வருது. ஸோ இந்த காரில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் இருக்கிறதால அதெல்லாம் வரும். அண்ட் மேனுவல் பார்க்கிங் பிரேக் அண்ட் ஆம்ரெஸ்ட் கீழே ஒரு நல்ல ஒரு டீப் ஸ்டோரேஜ், கூலிங் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணால் நீங்கள் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கன்வீனியன்ட் ஃபீச்சர்னு சொல்லலாம். அண்ட் லெதர் ஸ்டேரிங் wrap, சுற்றி ஒரு நல்ல ஒரு கிரிப்பான ஒரு லெதர் ஸ்டேரிங் wrap இருக்கு வித் ஆரஞ்ச் கலர் ஸ்டிச்சஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் லோகோ. அண்ட் இங்கே வந்து ஒரு ஃபுல் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஒன்லி ஆஃப்டர் யூ கனெக்ட் யூர் ஃபோன். அண்ட் இந்த பக்கம் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்குது அண்ட் பட்டன்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஏர் பேக்ஸ் பேஜிங் அண்ட் ஃபுல் ஒரு டெக்ஸ்சர் கைண்ட் ஆஃப் ஃபினிஷ் தான். பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட்ஸ் அகைன். அண்ட் இந்த ஸ்டேரிங் கடையில் ஒரு லெவர் இருக்கு. ஸோ அதில் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஆப்ஷன் கிடையாது, டில்ட் மட்டும் தான் இருக்கு. அதையே தாண்டி இழுத்தீங்கன்னா என்ன ஒன்று வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் இங்கே வந்து ட்வீட்டர்ஸ் அகெயின். ஸோ ஓவராலாக 6 ட்வீட்டர்ஸ் அண்ட் 4 ஸ்பீக்கர்ஸ் சிஸ்டம்னு நினைக்கிறேன். அண்ட் மேலே வந்து ஃபுல் ஒரு நல்ல டீசன்ட் சைஸ் அண்ட் ரூஃப். அண்ட் இந்த காரில் ஸ்பீக்கர்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். எல்லாம் வந்து JBL ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஒன் டச் ஆப்ரேஷன் கண்ட்ரோல்ஸ் இங்கே தான் இருக்குது. அண்ட் இங்கே ஹேண்டில்ஸ் டு ஹோல்ட் ஆன், சாஃப்ட் க்ளோசிங் ஹேண்டில்ஸ், ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் காட்டியாச்சு. அண்ட் இந்த சீட்டோட கம்ஃபர்ட், சைட் பேடிங்ஸ் மட்டும் பாருங்கள் ஏன்னா கம்ஃபர்டபுளாக லாங் விண்டோஸோட வருது. கேபின் ஸ்பேஸ் வந்து குறையா இருக்காது ஏன்னா லாங் விண்டோஸ் இருந்தால் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். அதுவும் சன்ரூஃப் இருக்குது. பில்ட் குவாலிட்டினா இதுதான். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியாக பெயிண்டிங் கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நீட்லி ஃபினிஷ்டுன்னு சொல்லுவேன் என் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ ஃபைனலாக இந்த காரோட ஓவரால் ரிவ்யூ என்னன்னா, இந்த காரோட டுவெல் டோன் ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஃபுல்லாக LEDயில் ஹாலோஜனும் மிக்ஸ் ஆயிருக்கு. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கிடையாது. இது ரெண்டு தான் ஒரு மைனஸ் பாயிண்டாக பார்க்குறேன். ஸோ இந்த கார் வந்து ஆதிசக்தி டாடா மோட்டார்ஸ்ல கிடைச்சது. ஸோ இவங்க கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்ஸ்லேயே கிடைக்கும். ராமூர்த்தி நகர், பெங்களூர். ஓகே, ஸோ இந்த காரோட ரிவ்யூ கண்டினியூ பண்ணலாம். இதோட ஓவரால் ரிவ்யூ என்ன சொல்றோம்னா, இதுல இருக்க நோஸ் எட்ஜ் டிசைன்ஸ் அண்ட் ஷார்ப் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அட்ராக்டிவா இருக்கு. 1.2 லிட்டர் ரெவட்ரான் டர்போ பெட்ரோல் என்ஜின், தட் இஸ் 120 PS அண்ட் 170 Nm ஆஃப் டார்க். ஸோ அ குட் என்ஜின். அண்ட் இன்டீரியர்ல ஸ்பேஸ் நல்லா இருக்கு. ஒரு டைனி சன்ரூஃப், இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃபீச்சர். அண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ் தான் வருது. ஸோ ஆல் திங்ஸ் மேக்ஸ் திஸ் கார் வர்த் ஃபார் மணி. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென், டிரைவ் சேஃப், பி ஹாப்பி, பை பாய்.